ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே கண்ணாடிக்காரனும் சீனியரும் கார்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நோட்ட விட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப சீனியர் இருந்துட்டு, இப்பெல்லாம் ஒரே கடையில எல்லாமே கிடைச்சிருது இல்ல, அங்க பாத்தியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்டை வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, ஏங்க சீனியர், உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? இப்பதானே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வந்தீங்க, போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறத கண்ணு வச்சிட்டு இருக்கீங்களே, லுச்சாத்தனமா இல்லையா அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறான். இதுல சீனியருக்கு செம காண்டாயிருது. அப்ப கண்ணாடிக்கார பேச்ச மாத்திரங்கிற பேர்ல, கவலைப்படாதீங்க, அந்த கிரிமினலை நம்ம ஃபர்ஸ்ட் பிடிக்க போறோம், இந்த கேப்டன் கிட்ட நல்ல பேர் வாங்க போறோம்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு, டே தம்பி, நல்ல பேர் மட்டும் கிடையாது, இந்த கில்லரை நம்ம பிடிச்சிட்டோம்னா அவன் நம்ம கிட்ட தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாவம் சீனியர் தான் தனியா பேசிட்டு இருக்காரு. கண்ணாடிக்கார கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மொபைல் நோண்டிட்டு இருக்கான். ஏன்டா நம்ம கில்லரை பிடிக்க வந்தா நீ மொபைல்ல கேம் ஆடிட்டு இருக்கியான்னு கேட்கும் போது, ஐயா அப்படியெல்லாம் இல்ல, இங்க பாத்தீங்களா இந்த ஆப்ல நம்ம டெய்லி லாகின் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதை கேஷா கூட பே அவுட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்றான். ஆனா சீனியருக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லையாட்டு இருக்கு. கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, என்ன சீனியர் இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க, சிறுதுளி தான் பெருவெள்ளமா சேரும் அப்படின்னு சொல்றான். இதுல அவருக்கு எச்சா கோவம் வந்துருது. டே, இவன் கொடுக்கற 5 பைசா 10 பைசா சேர்த்தி வச்சு என்னைக்கு நீ பெருவெள்ளமா வெளியெடுக்க போற? இந்த மாதிரி லக்க நம்பறதை விட்டுட்டு உன்னைய நம்புடா அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அந்த சமயத்துல கண்ணாடிக்கார ஸ்கிராச் பண்ண கார்டுக்கு 60 வான் கிடைச்சிருக்கு. பயபுலைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா சீனியருக்கு தான் காண்டாகுது. ஏன்னா எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் இந்த கண்ணாடிக்கார காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறான். சரி, நீ என்னமோ பண்ணி தொலை, சிங்கம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்க போகுது, யாராவது வந்தா மட்டும் எழுப்பி விடு கண்ணா சண்டறாரு. கொஞ்ச நேரத்திலே கண்ணாடிக்காரன் சீனியர் எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு. அதனால கண்ணத்துல புலேர் ஒரு அப்ப விட்டு எழுப்புறான். என்னடான்னு பார்த்தா அப்ப கரெக்டா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பாக்ஸோட ஒருத்தர் என்டர் ஆயிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ஹைட்டு வெயிட் எல்லாம் வச்சு பார்த்தா இவன் தான் அந்த கில்லரா இருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கண்ணாடிக்காரன் சொல்றான். சரி, சந்தேகம் வந்துருச்சு, வா அதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு 2 பேர் கெத்தா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸோட ஒருத்தர் என்ட்ரி ஆனா பாத்தீங்களா, அவன் ஏதோ வெயிட் மிஷின்ல வச்சு அவன் கொண்டு வந்த பாக்ஸை என்ட்ரி போட்டுட்டு இருக்கும் போதே இவங்க 2 பேர் அவங்க கிட்ட இருக்கிற பாக்ஸை புடுங்கி உள்ள இருக்கிறது என்னன்னு செக் பண்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவனுல சந்தேகமா பாக்குறாங்க. ஏன்னா இவனுக்கு போலீஸுங்கிறது கூட அவங்க யாருக்குமே தெரியல. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மொபைல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால சாரி சொல்லிட்டு அந்த பாக்ஸையும் திருப்பி கொடுத்துட்டு இவங்க வெளியே வரும்போது உள்ள இன்னொருத்த என்ட்ரி கொடுக்கறான். அப்ப கரெக்டா சீனியர் இருந்துட்டு இப்ப என்ட்ரி கொடுத்தவன் ஒரு பேக் போட்டிருக்கான். அந்த பேக்ல ஜிப் ஓபன் ஆயிருக்கு, அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாரு. அப்ப அவர் கண்ணாடிக்காரங்கிட்ட, எனக்கு என்னமோ இப்போ உள்ள போனா பத்தி அவன் மேல சந்தேகமா இருக்கு, ஏன்னா அவன் வச்சிருந்த பேக்ல ஒரு பார்சல் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள போனவன் பர்ச்சேஸ் பண்ற வேலையை விட்டு நம்மளை நோட்டம் விட்டுட்டு இருக்கான்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற பைக் மிரர்ல அவனே தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ சீனியர் சொன்ன மாதிரியே அவன் இவங்களை தான் நோட்டமும் விட்டுட்டு இருக்கான். அதனால இவங்க 2 பேரும் மறுபடியும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை பார்த்து, என்னப்பா ஜியான், உன் வேலையெல்லாம் முடிஞ்சுதா, எங்க கூட கொஞ்சம் வர முடியுமான்னு கேக்குறாரு. அப்ப கண்ணாடிக்காரர் வந்துட்டு, பயப்படாதரா, நாங்க போலீஸ் தான் அப்படின்னு ஐடி கார்டை காட்டின உடனே அவன் பதறி அடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். ஆனா இதுல முக்கியமான விஷயமே, கல்லாப்பெட்டியில ஒரு லேடி இருக்கா பாத்தீங்களா, அவ ஓடவும் மாட்டேங்கிறா, ஒளியவும் மாட்டேங்கிறா, ஏதோ ஆன்னு கத்திக்கிட்டு அவக்காதையே அவ அடிச்சுட்டு கிடக்குறா. அப்ப இந்த ஜியான் இருந்துட்டு அந்த கல்லாப்பெட்டி பக்கத்துல கொசு அடிக்கிற ஒரு எலக்ட்ரிக் பேட் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டை எடுத்து கையில வச்சுட்டு என் பக்கத்துல எவன் வந்தாலும் அடிச்சு பொசுக்கிரு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற கேஷியர் லேடி இருந்துட்டு, தம்பி பேட் எதுவுமே சார்ஜ் போடலப்பான்னு சொன்ன உடனே இவனுக்கு டொயோன்னு ஆயிருது. இவனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கரெக்டா அந்த நெருப்பெல்லாம் அணைக்கிறதுக்கு ஒரு ஃபயர் டிஸ்டிங்விஷர் வச்சிருப்பாங்கல்ல, அது அவன் கையில சிக்குது. அதை இவன் எடுத்த உடனே சீனியரும் கண்ணாடிக்காரனும் பதறானுங்க. தம்பி, நான் உங்களை பிடிக்க வரலப்பா, இங்க பர்ச்சேஸ் பண்ண வந்தோம், நீ ஒன்னும் கோவிச்சிக்காத அப்படின்னு சொல்லும் போதே பயபுல அந்த மிஷினை ஆன் பண்ணி அதுல இருக்கிற ஃபுல் ஸ்மோக்கி இவனுக்கு மேல அடிச்சு விட்டுறான். அது இவனுக்கு மேல மட்டும் இல்லாம அங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலையும் கண்ணா பின்னான்னு தெரிக்குது. ஆனா இத்தனைக்குமே மூல காரணமா இருந்த அந்த கேஷியர் லேடி மட்டும் சேஃபா ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிறா. பாவங்க, அந்த புகை மூஞ்சில பட்டதுல கண்ணாடிக்காரன் தான் அன்கான்சியஸ் ஆயிடுறான். கொஞ்ச நேரத்திலே கண்ணாடிக்காரன் கண்ணை முழிச்சு பார்த்தா ஏதோ மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு ஒரு வார் நடக்கிற இடத்துல இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனை சுத்தியுமே கன் ஷூட் சவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்கு. இவனும் நண்டு மாதிரி 4 கால் எல்லாம் தவழ்ந்து போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல 2 சோல்ஜர்ஸ் ஒரு இறந்து போன சோல்ஜர்ஸை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
டே என்னானாலும் சரி உன்னை நாங்க மிஸ் பண்ண மாட்டோம், நீ எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா இன்னொரு சோல்ஜர் தன்னந்தனியா கையில ஏதோ ஸ்டிக் பாம் மாதிரி வச்சு வீசிட்டு இருக்கான். டே யாருடா நீங்க, நான் எங்கடா இருக்கேன்னு முணங்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு லேடி சவுண்ட் கேக்குது. யாருமா அதுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு லேடி சோல்ஜர் ரேடியோ மூலியமா எனக்கு பேக்கப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பா. ஆப்போசிட்ல இருக்கிறவனுங்க இவன் நெஞ்சிலேயே புல்லட் இறக்குனதுல அங்கேயே மல்லாக்கா விழுந்து மர்கையா. டே இதுக்கப்புறம் யார நம்பியும் பிரயோஜனம் கிடையாது, என் நாட்டை நான் தாண்டா காப்பாத்துவேன் அப்படின்னு தவழ்ந்து போயிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சீனியரும் அதே மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு அவனை வந்து எழுப்ப பாக்குறாரு. எந்திரான்னு இவனுக்கு ஒன்னும் புரியல. லூசு பையில நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு பலாரம் அப்பா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பயவுள்ள சுய நினைவுக்கே வரான். இது எல்லாமே அவனோட இமேஜினேஷன் இருக்கு. இப்ப அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும் போதுதான் அந்த கல்லாப்பேட்டியில ஒரு கேஷியர் லேடி இருந்தா பாத்தீங்களா, அவ ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருப்பால, அவதான் ஆக்சுவலா இவனோட இமேஜினேஷன்ல மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு புல்லட் வாங்கி இறந்து போன பொண்ணு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா 2 பேரும் கீழே கொட்டின நூடுல்ஸை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் தான் கண்ணாடிக்காரனுக்கு கீழே இருந்த நூடுல்ஸ்க்கு பதிலாக அங்க ஒரு சோல்ஜர் இறந்து கிடந்த மாதிரியும், இந்த 2 ஸ்டூடெண்ட்டும் 2 சோல்ஜரா இருந்து அந்த நூடுல்ஸை காப்பாத்த ட்ரை பண்ண மாதிரியும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தன்னந்தரியா ஒரு ஸ்டூடெண்ட் பாவம் ஹாட் டாக் கையில வச்சுட்டு உட்காந்துருக்கான். இவன் தான் அந்த இடத்துல ஸ்டிக் பாம் போட்டு வீசிட்டு இருந்தா பாத்தீங்களா, அது ஸ்டிக் பாம் கிடையாது, இந்த ஹாட் டாக். பாவம் கண்ணாடிக்காரன் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. அப்ப கரெக்டா அந்த சஸ்பெக்ட் ஜியோன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வெளியே ஓட்டலான்னு பாக்குறான். இவனுக்கு தான் டோரை லாக் பண்ணிட்டானுங்களே, அதனால சீனியர் அவனை ஈஸியா லாக் பண்ணி தொக்கா தூக்கிடுறாரு. இப்பவும் கூட அந்த கண்ணாடிக்காரன் ஒரு கொடைய கையில் எடுத்து வச்சுட்டு இதை கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான் பாவம். அதுக்கப்புறம் இவனை டே கேர் சென்டர் கூப்பிட்டு வந்து ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணி வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீனியரும் கண்ணாடிக்காரனும் ஹீரோ கிட்ட போய் அந்த லிம்னு ஒருத்தர் இறந்தான் பாத்தீங்களா, அந்த கேஸ்ல இவன் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம், பட் என்ன பண்றதுங்க, சிச்சுவேஷன் எங்க கண்ட்ரோல மீறி போயிருச்சு, அதனால அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போயிருச்சு. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த இறந்து போன லிம்மை இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை நாங்க பார்த்தோம்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு அவன் இறந்த நேரத்துல அவன் ஃபாலோ பண்ணலப்பா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டுறான். சீனியருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அட அவனும் ஸ்கேம் பண்ணி நிறைய பேர்த்த ஏமாத்திட்டு இருக்கான், அவனும் ஒரு திருட்டு பையன் தாங்க அப்படின்னு வேற ஏதோ நொண்டிசாக்கெல்லாம் சொல்றாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் கரெக்ட் தான், பட் அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு கேட்டுறான். இவன் எது சொன்னாலும் விட மாட்டான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் தான் அந்த கொலைகாரன்னு எனக்குள்ள ஒரு பச்சி சொல்லுச்சு, அதனாலதான் நாங்க அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு சீனியரு. அதே நேரத்துல இந்த ஜூனியர் பயப்புல இப்ப இந்த ஜியோன் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, இவனை நம்ம சஸ்பெக்ட்னு வச்சுக்கலாம். இந்த சஸ்பெக்ட் கிட்ட வந்து கைய நீட்டுறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் எனக்கு லேப்டாப் வாங்கி தரேன் ஏமாத்தினில, ஒழுங்கா அந்த காசை குடுறான்னு கத்துறான். ஆனா அவனுக்கு ஜூனியரை யாருன்னே தெரியலையாட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் 2 பேர்த்த ஏமாத்துறான் ஞாபகத்துல இருக்கும், இவன் நிறைய பேர்த்த ஏமாத்திட்டு பண்ணாட்டு இருக்கு. அந்த ஜூனியர்காரனும் குழந்தைங்க விளையாடுற பேட்டை எடுத்து வச்சு மிரட்டுறான். அதுக்கே இந்த சஸ்பெக்ட் அந்த பில்டப் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீனியர் அந்த சஸ்பெக்ட உட்கார வச்சு, ஏண்டா உனக்கும் அந்த இறந்து போனவனுக்கும் என்னடா சம்பந்தம், பொறுமையா சொல்லு, நான் இந்த லேப்டாப்ல டைப் பண்ணிக்கிறேன், இல்லனா என்னோட கேப்டன் என்னை திட்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சஸ்பெக்ட்காரர் இருந்துட்டு, சார் அது ஜுஜிபி மேட்டர் சார், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அதே மாதிரிதான் அந்த இறந்து போனா பாத்தீங்களா லிம்மு, அவனுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. சோ லிம்மோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். இத கேக்குற சீனியருக்கு மூஞ்சியே மாறிடுது. அடடா கதைனா இதல்லவா கதை, இந்த இலவை எப்படா நான் டைப் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவரும் பாவங்க திக்கி திணங்கி டைப் பண்றாரு. அப்ப அந்த சஸ்பெக்ட் இருந்துட்டு, சார் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு கரெக்ஷன் வேற பண்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அந்த லிம்மோட வீட்டுக்கு போனேன்னு கேட்கும்போது, சார் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் பூசானுக்கு கிளம்பி போறான் சார், என்ன எங்க வர சொன்னா அதனாலதான் போனேன் அப்படின்னு சொல்றான். பாவம் சீனியர் தான் இந்த மானங்கிட்ட கதையை எப்படி டைப் பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்காரு. சரிடா அப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த இறந்து போனவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படிங்கும்போது அவனும் ஆமாங்கிறான். இவரும் அதை டைப் பண்றதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாம திணறும் போது இவன் தான் கரெக்ஷன் பண்றான். இதுல அவருக்கு கோபம் வேற வருது. தம்பி நாங்கெல்லாம் இங்கிலீஷ்ல 10 டிகிரி வாங்கினவங்க, நீ வேலையை பார்த்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி டைப் பண்ண பாக்குறாரு. ஆனாலும் ஸ்பெல்லிங் தெரியல. கடைசியில அந்த லேப்டாப் அந்த சஸ்பெக்ட் கிட்டேயே கொடுத்து ஏதோ இவர் அதிகார தோரணையில பேசுற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணும், ஒழுங்கா டைப் பண்ற அப்படின்னு அவனையவே டைப் பண்ண வைக்கிறாரு. அப்ப சீனியர் இருந்துட்டு,
ஏன்டா அப்படி பார்த்தா இறந்து போனவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ ஏன் அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு கேக்குறாரு. இந்த சஸ்பெக்ட் காரனும் டைப் பண்ணிட்டு ஆமா இல்ல ஏன் நீ வரல பதில் சொல்லு அப்படின்னு சீனியரை பார்த்தே கேக்குறான். ஆட அரமெண்டலு, நான் தாண்டா சீனியரு, நீ சஸ்பெக்டரா, நீ தாண்டா பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே தான் இவனுக்கே ஞாபகம் வருது. ஐயய்யா சாரி சார், டைப் பண்ணிட்டு இருந்ததுல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி உண்மையை சொல்லு, உன் ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறம் ஏன் நீ அந்த பக்கம் வரலன்னு கேட்கும் போது, சார் எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, அதை பார்க்கவே டைம் இல்ல சார்னு சொல்றான். ஆமா சார் பெரிய சிந்தனை சிற்பி, பொது சேவையில இறங்கிட்டாருன்னா பொழந்து கட்டிடுவாரு. ஏண்டா செகண்ட் ஹேண்ட் பொருளை புது பொருள்னு சொல்லி ஏமாத்தி விற்கிறது, முன்னாடியே எவனாவது பேமெண்ட் பண்ணிட்டானா அவனுக்கு விபூதி அடிச்சிடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்தி பொழப்பு நடத்துற பொறுக்கி தானடா நீ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரு பாவம் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த சஸ்பெக்ட் காரை டைப் பண்ணிட்டேன், ஏன் சார் அந்த பொறுக்கிங்கிற வேடி இதுல ஆட் பண்ணுமா அப்படின்னு அசால்ட்டா கேக்குறான். இதுல சீனியர் வேற இல்ல அது நான் உனக்கு பர்சனலா திட்டினது, அதை ஆட் பண்ணாதன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. சரிடா அந்த இறந்து போனவன் வியர்டா பிஹேவ் பண்ணானா அப்படின்னு கேட்கும் போதுதான் சஸ்பெக்ட் இருந்துட்டு, இல்ல சார் அவன் ஏதோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தான், வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியூர் போறேங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தான். அப்ப நான் தான் அவங்கிட்ட வெளியூர் போற மாதிரி இருந்தா சொல்லுடா, இந்த இடத்த கொஞ்ச நாளைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம சிரிக்கிறான். சோ சீனியருக்கு புரிஞ்சிருது இவன் ஃப்ரெண்டுக்காரன் கிடையாது, ஓசில எது கிடைச்சாலும் வாங்கி ஓபி அடிக்கிறவன்னு. நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சீனியர் இருந்துட்டு, இந்த விக்டிம்காரன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த லிம் வந்து சூசைடு தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருக்க கிம் இருந்துட்டு, ஆமா நாங்க விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் தெரியுது, என்ன அந்த ஆக்டர் காங் மின்ஜே தான் அவனை ஓவரா புள்ளி பண்ணிருப்பாராட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேக்குற கண்ணாடிக்காரன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, இங்க பாருமா இதனாலதான் சொல்றது அழகான பசங்க ரொம்ப ஆபத்தானவனுங்க, அதனால முக அழகா மட்டும் பார்த்து பழகாத, எப்பவுமே பிரில்லியண்டான பசங்கள்லாம் என்னை மாதிரி கண்ணாடி போட்டுட்டு தான் இருப்பாங்கன்னு இவன் நடுவுல ஸ்கோர் பண்றான். இத கேக்குற ஜூனியர்காரன் காண்டாயறான். சார் அப்படியெல்லாம் பொத்தம் பொதுவா எல்லாத்து மேலேயும் பழி போடக்கூடாது, அழகா இருக்கிறவங்கல்ல என்னை மாதிரி பசங்கள் இருக்காங்கல்ல, என்னோட நீண்டுகிட்டு இருக்கிற மூக்க பாருங்க, இதை பார்த்தே கிட்டத்தட்ட 300 பேர் என்னை லவ் பண்ணிருக்காங்க, அப்படின்னா நான் என்ன கிரைம் பண்ணவனா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் நடுவுல வாக்குவாதம் வருது. அப்ப சீனியர் இருந்துட்டு, அட சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாதீங்கப்பா, அழகா இருக்கிறதுல ஒரு கிரைமே கிடையாதுடா, என் மூஞ்சிய பாருங்க, நான் தாண்டா அழகோட டிப்போ, எங்க ஊர்ல யாருக்காவது அழகு தேவைப்பட்டுச்சுன்னா ஜேசிபி கொண்டு வந்து எங்கிட்ட இருந்து வலிச்சிட்டு போவாங்க, அந்த அளவுக்கு அழகு கொட்டி கிடக்குது அப்படின்னு இந்த மூத்த கிளி முக்கி முக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கண்ணாடிக்காரன் போடுவான் பாருங்க ஒரு பிட்ட, சீனியர் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அழகா இருக்கிறதுல கிரைம் கிடையாது, உண்மையாலுமே அழகா இருக்கிறத கிரைம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா உங்க ஆள் மனசுக்குள்ள யாரோ போய் நீங்க அழகா இருக்கீங்க நம்ப வச்சிருக்காங்க நோஸ்கட் கொடுத்துறான். இந்த குரூப்பே டிடெக்டிவ்ங்கிறத மறந்துட்டு சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு, கேப்டன் இந்த ஏரியாக்கு புதுசுடா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு அவரையும் கூட்டு வந்திருக்கலாம்னு கேட்கும் போது சீனியர் இருந்துட்டு, ஏமா நம்மளுக்கு தான் தலையெழுத்து இங்க வந்து சாப்பிடுறோம், அவருக்கெல்லாம் இந்த மாதிரி லோக்கல் இடத்துல சாப்பிடணும்னு என்ன தலைவிதியான்னு சொல்றாரு. இது அந்த ஹோட்டல் லேடி வேற கேட்டுறாங்க, ஏன்டா உங்களையெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு யாரா இங்க வந்து சாப்பிட சொன்னது, வேலை பார்த்துட்டு கிளம்புங்கடான்னு மிரட்டும் போது சீனியருக்கு கோவம் வந்துருது. அட உடுங்க மாதார், விளையாட்டுத்தனமா சொல்லிட்டோம், அதான் ஃபுட்டு நல்லா இருக்குல்ல, வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு மொக்க கொடுத்து உட்கார வச்சிடறாரு. இப்ப மறுபடியும் மின்னு இருந்துட்டு, அந்த லிம் இறந்து போனது சூசைட் இல்லன்னு நம்ம கேப்டன் நம்புறாரு அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க இருக்கிற சீனியர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏமா அவன் சின்ன வயசுலயே ரெக்கமெண்டேஷன்ல கேப்டன் போஸ்டிங் வந்திருக்கான், ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணாதானே அதை பத்தி தெரியும் சொல்லும் போது கண்ணாடிக்கார எப்பவும் போல ஒட்டு ஊதிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோ என்ட்ரி கொடுத்தோன்னே இத்தனை நேரம் கழுவி கழுவி ஊத்துன கண்ணாடிக்காரன், குட் மார்னிங் கேப்டன் வந்து உட்காருங்கன்னு சேர் எல்லாம் எடுத்து போடுறான். இந்த கேங்லயே அக்மாருக்கு பச்சோந்து இவன் தான். அப்ப ஹீரோ இருந்துட்டு நியூஸ்லயும் இந்த கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். கண்ணாடிக்காரனும் அறக்க பறக்க டிவி ஆன் பண்ணா அதுல ஏதோ படம் ஓடிட்டு இருக்கு. ஏன்டா உனக்கு தேவையான போதெல்லாம் நியூஸ் ஓடிட்டு இருக்குமாடா, மொபைல செக் பண்றா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மொபைல செக் பண்ணி பாக்குறானுங்க. அதுல ஒர்க் பண்ண இடத்துல புள்ளி பண்ணி இன்னொருத்தரையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு அவன் டீமை பார்த்து, யாராவது நியூஸ் ரிப்போர்ட்டரை மீட் பண்ணீங்களாப்பா, ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டீங்களான்னு கேக்குறான். இதுல கேப்டனுக்கு கோவம் வந்துருது. தம்பி எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பத்தி ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ, நாங்க பேசுறது வெளியே கூட கேட்காது, அவ்வளவு சைலண்டா தான் டிஸ்கஸே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஹோட்டல் லேடி இருந்துட்டு சீனியரை பார்த்து, ஏன்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் சூசைடுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே, அது இந்த கேஸா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் மூஞ்சியே இல்ல. அது மட்டும் இல்லாம சூசைட் பண்ண ஏதோ நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தான்னு கூட சொன்னீங்கல்ல அப்படின்னு மறுபடியும் மென்ஷன் பண்றாங்க. சோ இவனுக்கு டிஸ்கஸ் பண்ண லட்சணம் அந்த அளவுக்கு இருக்கு. கடுப்பான கேப்டனும் அந்த லேடியா ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து கிளம்பிருன்னு சிக்னல் கொடுத்தானே அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு இருந்த 2 பேரு,
என்னடா டிடெக்டிவ்னு சொல்றானுங்க, இப்படி சத்தம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அவனுங்களா மாட்டிக்கிறானுங்கன்னு சீனியரை கழுவி ஊத்துறாங்க. கடுப்பான சீனியர், டே நாங்க சத்தம் போட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலடா, கொஞ்ச நேரம் நீங்க வாயை மூடிட்டு இருக்கடா அவங்களே ஆஃப் பண்றாரு. அதே நேரத்துல இந்த நியூஸ பார்த்து காண்டான அந்த ஆக்டர் காங் மின் ஜே சிஇஓ ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பொருளையும் கட்டுப்புல போட்டு உடைச்சு தள்ளுறான். சிஇஓக்கு அவனை பார்க்கும் போதே பயமாயிருது. மானிட்டர் வேற அடிச்சு உடைக்கலான்னு போவான். டே இது ரொம்ப காஸ்ட்லிடா, தயவு செஞ்சு அடிச்சிடாதுன்னு தடுத்துறாரு. ஏண்டா எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இப்ப நியூஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டியடா, என்னதான் பண்ண போற அப்படின்னு அந்த ஆக்டர் கேக்குறான். சோ அந்த சிஇஓ வந்துட்டு கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச சில ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களை வச்சு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஆள் இருக்குன்னு கெத்தா பேசிட்டு இருக்கான். இங்க ஹீரோ அவன் டீமோட சேர்ந்து ரிட்டன் டே கேர் சென்டருக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கும் போது வெளியே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் உட்கார்ந்ததை பாத்துறான். ஹீரோ தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். ரிப்போர்ட்டர்ஸ் அவனை விரட்டுன்னு விரட்டுறாங்க. ஒரு கட்டத்துல விவரமா அந்த டே கேர் சென்டருக்குள்ள வந்து கதவையும் சாத்த ட்ரை பண்றான். ஆனா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கதவை சாத்த விட மாட்டேங்கிறானுங்க. சார் இந்த கேஸ பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இத பாத்துட்டு இருக்கிற கண்ணாடிக்காரனும் மின்னும் நம்ம சிக்கனா கஞ்சி காய்ச்சிடுவானுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரியும் மொபைல் ஒண்ணு கையில் எடுத்துட்டு டிடெக்டிவ் வாய தொடங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து சத்தம் போடும் போது கண்ணாடிக்காரனுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. இந்த டீமை சேர்ந்த ஒரு ஆள் பின்னாடி இருக்காருன்னு சீனியரை கையை காட்டி விட்டுறான். இவரே பாவம் வயசான காலத்துல நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சீனியர் சைடு டைவர்ட் ஆகி வரும்போது மின்னும் கண்ணாடிக்காரனும் விவரமா அந்த டே கேர் சென்டருக்குள்ள போயிடுறாங்க. சீனியர் நிலைமை தாங்க ரொம்ப பாவம். ஆல்ரெடி மூட்டு வலியெல்லாம் இருக்க மாட்டிருக்கு, இருந்தாலும் இவங்க கூட கபடியெல்லாம் ஆடி தப்பிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா கையும் காலுமா தொக்கா லாக் பண்ணிடுறானுங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே ஒரு வழியா கேப்டனும் உள்ள வந்துடுறாரு. ஆனா மின்னும் கண்ணாடிக்காரனும் ஜன்னல் வெளியில எட்டி பார்க்கும்போது பாவம் அடுத்ததா வந்து ஜூனியர் கார வேற மாட்டிக்கிட்டு இருக்கான். குட்டிக்காரனும் அடிச்சு தப்பிச்சு அவனும் உள்ள வந்துடுறான். வந்தவன் கேப்டன் எங்க இருக்காரு, அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு கையில ரிப்போர்ட்டோட வந்திருக்கான். மின் இருந்துட்டு ரூம்ல தாண்டா இருக்காரு, வெளியவே வர கிடையாதுன்னு சொல்லும் போது இவனும் ரூமை போய் ஓபன் பண்ணி சல்யூட் எல்லாம் அடிக்கிறான். ஆனா ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அந்த சேர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புது. பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ கூட ஒரு குழந்தை விளையாண்டு இருந்தா பாத்தீங்களா, கண்ணாடி போட்டவன், அவன் தான் ஹீரோட சேர்ல உட்காந்து ஹீரோ மாதிரியே பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஜூனியர் காரனுக்கு ஒண்ணுமே புரியல. ரூம் அப்படியே மெதுவா சாத்திட்டு வெளியே வந்து மறுபடியும் அவங்க டீம் ஆளுகளை பார்த்து கேக்குறான், உண்மையாலுமே கேப்டன் உள்ளதா இருக்காரான்னு. மின் இருந்துட்டு ஆமாடா அவர் வெளியவே வரலன்னு சொல்லும் போது இவன் மறுபடியும் போய் பார்த்தா அந்த குழந்தை ஹீரோ மாதிரியே பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை ஹீரோ தான் குழந்தையா மாறிட்டாரோ அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா பின்னாடி ஹீரோ வந்துடுறான். இருந்தாலும் ஜூனியர் காரனுக்கு சந்தேகம் தீரவே இல்ல. மறுபடியும் ரூம்ல போய் எட்டி பார்த்தா அந்த சின்ன பையன் வேற ஐ எம் வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்ல ஜூனியரை வம்பிழுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜூனியர் காரனும் அட்டாப்சி ரிப்போர்ட்டை நம்ம ஹீரோ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றான். ஆனா சீனியர் இருந்துட்டு கன்ஃபார்மா இது சூசைடு தான் இருக்கும் அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட்ல, என்னப்பா ஃபாரன்சிக் டீம் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, சூசைடு தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு இல்ல இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்றான். கேக்குற எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.